ஒரு கைப்பிடி சாதம் ஒரு ராஜாவின் கர்வத்தை எப்படி தகர்த்தது தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். செல்வத்தின் அதிபதி குபேரன். அளவில்லா செல்வத்தால் அவனுக்கு பெருமை தலைக்கேறியது. தன்னுடைய ஆடம்பரத்தை காட்ட கைலாயம் சென்று சிவன் பார்வதியை விருந்துக்கு அழைத்தான். சிவனோ குபேரனின் கர்வத்தை புரிந்து கொண்டு, எங்கள் மகன் விநாயகர் மட்டும் வருவார் என அனுப்பினார். விநாயகர் மகிழ்ச்சியுடன் வந்தார். குபேரனும் தன் பெருமையை வெளிப்படுத்த தயாரானான். உணவு வகைகள் எல்லாம் மலை போல் குவிந்தன. ஆனால் விநாயகரின் பசிதான் குறையவில்லை. பசி அடங்காததால் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து வரவழைத்த உணவுகளும் கணபதியின் பசிக்கு போதவில்லை. பசியின் வேகத்தில் விநாயகர் அறையில் இருந்த தங்க பாத்திரங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் விழுங்க ஆரம்பித்தார். இப்பொழுது நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்ற விநாயகரின் சத்தம் குபேரனை அதிர வைத்தது. பெருமை மங்க பயம் மேலெழுந்தது. தன் உயிரை காக்க சிவனிடம் ஓடினான். சிவனோ, உன் செல்வம் அல்ல, உன் பணிவுதான் அவன் பசியை அடக்கும். ஒரு கைப்பிடி சாதத்தை பணிவுடன் அவனிடம் கொடு என்றார். அந்த ஒரு கைப்பிடி சாதம் கர்வத்தை கரைத்தது. விநாயகர் கற்றுக் கொடுத்தார், செல்வம் எவ்வளவு இருந்தாலும் பணிவே உன்னை காப்பாற்றும். அளவற்ற செல்வத்தை காட்டிலும் ஒரு கைப்பிடி பணிவே பெரிது. அதுதான் விநாயகர் குபேரனுக்கு கற்றுத்தந்த பாடம்.